ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஓஎஸ்சி செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் அதுதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து 3 மெயின் கேட்டகரி இருக்கும். ஒன்று செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி மெக்கானிசம் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். செக்யூரிட்டி அட்டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூராக வச்சுருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனில் ஏதாவது டேமேஜ் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் யாரோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அந்த செக்யூரிட்டியை வயலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம செக்யூரிட்டி அட்டாக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி மெக்கானிசம். இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அட்டாக் நடக்கும்போது அதை வந்து டிடெக்ட் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணுறதா செக்யூரிட்டி மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ். இது ஒவ்வொன்றுக்கும் என்னெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தேவைப்படுதோ அதை வந்து சப் ஹெட்டிங்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அட்டாக்கை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் அட்டாக், இன்னொன்று பேசிவ் அட்டாக். ஸோ ஆக்டிவ்னாலே தெரியும், ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. தட் மீன்ஸ் அது வந்து நம்மளோட ஒரு கான்வர்சேஷனில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா நம்மளோட அந்த ஒரிஜினல் மெசேஜை வந்து மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா அது ஆக்டிவ் அட்டாக். பேசிவ் அட்டாக் அப்படின்னா அந்த அப்சர்வேஷனை மட்டும் லிசன் பண்ணுறது வந்து பேசிவ் அட்டாக் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ பாப் அண்ட் அலைஸ்க்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. அந்த கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணுறது பேசிவ் அட்டாக். அப்சர்வ் பண்ணி அந்த அந்த ஒரிஜினல் அந்த மெசேஜ் இருக்குல்ல, கம்யூனிகேட் ஆகிற மெசேஜில் ஏதாவது மாடிஃபை பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஆக்டிவ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிவ் அட்டாக்கு நம்ம ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட், டிராஃபிக் அனலைசிஸ்ன்னு 2 இருக்குது. ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த மெசேஜை அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவுட் சைட் வேர்ல்டில் ரிவீல் பண்ணுவாங்க. சரி, இது வந்து ரிலீஸ் ஆஃப் மெசேஜ் கண்டென்ட். டிராஃபிக் அனலைசிஸ்னால் இப்போ ஒரு நெட்வொர்க்கில் ஒரு இன்செக்யூர் சேனலில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும்போது அதில் அந்த நெட் டிராஃபிக்கை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த மெசேஜை வந்து அப்சர்வ் பண்ணுறது என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த டிராஃபிக் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் டிராஃபிக் அனலைசஸ் அப்படிங்கிறது. அப்புறமா ஆக்டிவ் அட்டாக்ல மேஸ்குரேட், மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜ், ரெப்யூடேஷன், ரிப்ளே, டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேஸ்குரேட் அப்படின்னா மாஸ்க்குனால என்ன தெரியும், அதை வியர் பண்ணால் நமக்கு தெரியாது யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இங்கே வந்து அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாப் அண்ட் அலைஸ்க்கு இடையில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அதை ஹேக் பண்ணி யார் ஒரு அன்னோன் பர்சன், ஒரு தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, ரிசீவருக்கு வந்து அந்த மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மேஸ்குரேட். ஒரு அன்னோன் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் பர்சன் மாதிரியே ஒரு ரிசீவருக்கு மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது மேஸ்குரேட் அட்டாக். மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட மெசேஜ் கண்டென்ட்டை எடுத்து அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த மெசேஜை ஏதாவது ஃபால்ஸ் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணி அதை நம்ம அனுப்புகிற மாதிரி ரிசீவருக்கு அவங்க அனுப்புறது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் மெசேஜ். ரெப்யூடேஷன், ரிப்ளை எல்லாம் பார்த்தோன்னா அப்படின்னா சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி மெசேஜை எடுத்துகிட்டு அந்த மெசேஜை என்ன பண்ணுவாங்கன்னா, பல்க் ஆஃப் மெசேஜஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் அந்த மெசேஜை ரிசீவருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறது. டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்ன, அவங்க நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஒரு சர்வீஸ் ஸ்டாப் ஆகணும் ஒரு இன்டர்நெட்டில் அப்படின்னா என்ன பண்ணணும், சர்வரை வந்து பிஸி பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு ஃபால்ஸ் மெசேஜ், பல்க் ஆஃப் ஃபால்ஸ் மெசேஜஸ் சர்வருக்கு அனுப்பி அந்த சர்வரை ஓவர்லோட் பண்ணுவாங்க. அப்போ சர்வர் ஓவர்லோட் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்காக அதோட சர்வீஸ் வந்து டவுன் ஆகும். இதுதான் வந்து நம்ம வந்து டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து செக்யூரிட்டி மெக்கானிசம் அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த அட்டாக்கை வந்து டிடெக்ட் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்சைஃபர்மெண்ட். என்சைஃபர்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரிஜினல் மெசேஜை அப்படியே அனுப்பாமல் அதை ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு அன்னவுன் ஃபார்மேட்டில் சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஒரு கம்யூனிகேஷன் சேனலில் அந்த மெசேஜை பாஸ் பண்ணணும். ஒரு தேர்ட் பர்சனால் அதை வந்து ரீட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அது வந்து என்சைஃபர்மெண்ட். அப்புறமா டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ டிஜிட்டலாக ஒன்றை வந்து வெரிஃபை பண்ணி அனுப்பணும். ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்து அப்படின்னா ஆப்போசிட் ரிசீவர் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஓகே, இதில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஹேக்கர்ஸ் வந்து இந்த மெசேஜை அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ்னால் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கணும். அதை வந்து அதில் மெக்கானிசம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. டேட்டா இன்டெக்ரிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. டேட்டா இன்டெக்ரிட்டினா என்ன அப்படின்னா, நம்மளோட மெசேஜோட ஒரிஜினல் இருக்குல்ல, அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கக்கூடாது. சரி, ஒரிஜினல் கண்டென்ட் நான் என்ன சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படியே தான் அங்கே போயிருக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு மெக்கானிசம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்சேஞ்ச். ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஐடென்டிட்டி, யார் யாருக்கு சென்ட் பண்ணுறா அப்படிங்கிற ஐடென்டிட்டி இருக்கணும். இப்போ ரிசீவர் சைடு போகும்போது ரிசீவருக்கு வந்து அது வந்து இந்த
இந்த பர்டிகுலர் சென்டர்டன் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து கிடச்சிருக்கணும், வெரிஃபை ஆகிருக்கணும். அதே மாதிரி சென்டரும் நான் இவங்களுக்கு தான் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்சேஞ்ச். அப்புறமா டிராஃபிக் பேடிங். ஸோ ஒரிஜினல் மெசேஜோட சம் பேடிங் பிட்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க, 0s 1sன்னு சம் பேடிங் பிட்ஸை ஆட் பண்ணி ஒரிஜினல் மெசேஜோட சென்ட் பண்ணுவாங்க. அது ரிசீவர் சைடில் போகும்போது அந்த 2 மெசேஜும் சேமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை ஏதாவது டிஃபர் ஆகுது அப்படிங்கிறப்ப அதை வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஓகே இதில் வந்து ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பேடிங் பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ மெசேஜில் வந்து ஏதோ ஆல்டரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ஹான்ஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதையும் அதே தான் இங்கே இருக்கிறதா இருக்கும். ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும், இன்டெகிரிட்டி இருக்கும், நான் ரெப்யூடேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா அதே மாதிரி தான். இந்த ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த ஐடென்டிட்டி ஒரு பர்சன் ஒரு சென்டருக்கு இந்த ரிசீவருக்கு தான் சென்ட் பண்ணணும், ரிசீவர் இந்த சென்டருக்கு தான் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆத்தென்டிகேஷன் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சம் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோலும் சேம் திங் தான். நம்ம அந்த ஒரு இன்செக்யூர் சேனலில் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதோட செக்யூரிட்டி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறது. டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி. இது 2 இன்டெகிரிட்டி அப்படின்னா என்னென்னா, எனக்கு டேட்டாவோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது, ஒரிஜினல் அப்படியே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து எப்படி தான் என்ஹான்ஸ் பண்ணலாம், என்னோட என்ன ப்ராப்ளம் நடந்தாலுமே, கனெக்ஷன் சர்வீஸஸாக இருக்கலாம், கனெக்ஷன்லெஸ் சர்வீஸஸாக இருக்கலாம், அல்லது ஒரு செலக்டிவ் ஃபீல்டில் இருக்கலாம், ஒரு டிராஃபிக் ஃப்ளோ நடந்திருக்க போது எந்த சுச்சுவேஷன்லையுமே என்னோட டேட்டா வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. என்னோட டேட்டாவில் நான் ஒரிஜினல் என்ன மெசேஜ் அனுப்புகிறேனோ அதே மெசேஜ் தான் வந்து ரிசீவருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணுறது தான் டேட்டா இன்டெகிரிட்டி. டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டினா என்ன அப்படின்னா, என்னோடய மெசேஜ் கண்டென்ட் இன்னொரு தேர்ட் பார்ட்டி வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, தேர்ட் பார்ட்டிக்கு அது ரிவீல் ஆகக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஷோ ஆகக்கூடாது, அவங்க எந்த விதத்துலையுமே என்னோடய ஒரிஜினல் மெசேஜை ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த சேம் கேட்டகரி தான் கனெக்ஷன்லெஸ், செலக்டிவ் ஃபீல்டு, டிராஃபிக் ஃப்ளோ. எந்த சுச்சுவேஷன்லையுமே என்னோடய ஒரு மெசேஜ், ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை, ஒரு அலைஸுக்கு அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்னொரு அன்னோன் பர்சன் ரீட் பண்ண கூடாது. அதுக்கு என்னெல்லாம் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் ரெப்யூடேஷன். ஸோ ரெப்யூடேஷன் நமக்கு தெரியும், அதாவது அலைஸுக்கு பாபுக்கு இடையே நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை அப்சர்வ் பண்ணி அந்த மெசேஜை எடுத்து மல்டிபிள் டைம்ஸ் ரிசீவருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதான் வந்து ரிப்பீட்டட், இது ரெப்யூடேஷன். இது நடக்கக்கூடாது, அதுதான் நான் ரெப்யூடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது தான் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ மெயின் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நீட்டாக நான் வந்து ரஃபாக போட்டிருக்கேன், நீட்டாக பாக்ஸ் போட்டு என்னெல்லாம் சைடு ஹெட்டிங்ஸ் இருக்குதுன்னு எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பல்க் ஓஎஸ்எஸ் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்னே கேட்குறாங்களா இல்லை சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி எப்படி கேட்குறாங்கன்னு தெரியலை. ஸோ மார்க்கை பேஸ் பண்ணி நீட்டாக வந்து எழுதுங்க. இந்த சைடு ஹெட்டிங்ஸை மக்கப் பண்ணிக்கோங்க. மக்கப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன சொல்லணும் அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ எழுதிட்டு சும்மா தியரியாகவே எழுதாமல் இந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுக்குறாங்க. பாப் அலைஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் கம்யூனிகேஷன் நடக்குது. ஸோ ஒரு ஹேக்கர் வந்து இருக்கிறாங்க, இது வந்து மாடிஃபிகேஷன், அவங்க பாப்கிட்டேருந்து மெசேஜை வாங்கி மாடிஃபை பண்ணி அதை அலைஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ எல்லா ஹெட்டிங்குமே இந்த மாதிரி நம்மளால் டயக்ராம் போட முடியும். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் நடக்கும். கான்வர்சேஷன்லேருந்து இப்போது வந்து இதே வந்து ரெப்யூடேஷனில் என்ன பண்ணுவாங்க, மெசேஜை கேப்சர் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்குது இந்த டயக்ராம் எல்லாத்துலேயும் போட்டுட்டு பாபு அலைஸ் இன்டர்நெட்டில் மெசேஜ் கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டில் நடக்குது, ஒரு தேர்ட் பார்ட்டி ஹேக்கர் வந்து இருக்கிறாங்க. இதை போட்டுட்டு நீங்கள் என்ன தியரியாக எழுதுறீங்களோ அதை இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் பண்ணால் டயக்ராம் ரெடி ஆகிடும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.